இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மறையுரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய கேள்வியோடு இந்த சிந்தனைகளை நாம் சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த ஆலயத்திற்குள்ளாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற எல்லோருமே முதலில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு சிலர் தலாட்டுறாங்க, ஒரு சிலர் இல்லை. யாருக்கும் எந்த கவலையும் இல்லை, சந்தோஷமா இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறோமா? வயசான பெரிய அம்மாங்க தான் சொல்றாங்க நாங்க சந்தோஷமா இருக்கிறேன்ட்டு. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையை நகர்த்தி கடைசி காலத்தில் இருக்கின்ற இவர்கள் சொல்லுவார்கள், ஆம் ஃபாதர், நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். ஏன்னா பிள்ளைங்களை பத்திருக்கலாம், பேர பிள்ளைங்களை நாங்க பார்த்துட்டோம். இந்த உலகம் தந்த அத்தனை மகிழ்ச்சியான தருணங்களையும் துன்பமான தருணங்களை எல்லாம் நாங்கள் அனுபவித்து விட்டோம். இப்பொழுது எங்களுடைய இறுதி கால நாட்களில் நாங்கள் ஆண்டவர் எப்பொழுது எங்களை அழைத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையில அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோமா? எஸ். ஒரு சின்ன ஒரு உதாரணம், இன்னைக்கு அல்லேலூயா பாடின அம்மா வந்து பாடினாங்க. உள்ளத்துல எத்தனை படபடப்பு இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இவரே நன்மார்ந்த மகன் மைந்தன் என்ன பாடுறப்பே வந்து குரல் வந்து தழுதழுத்தது இல்லையா? ஒரு படபடப்பு, ஒரு படபடப்பு. இது எதை காட்டுகிறது என்றால், என்னுடைய வாழ்க்கை ஓட்டம் என்பது அது சுலபமாக ஓட வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு இருப்பேன். ஆனால் இப்படிப்பட்ட தருணங்கள் வருகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில சற்று அப்படி இப்படிமாக கொஞ்சம் ட்ராக் மாறுறது அது சாதாரண நிகழ்வுதான். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய விழாவை, அதாவது உருமாற்ற பெருவிழா, அதனுடைய ஒரு முக்கியமான கருத்து, எதற்காக இதை நாம் சிறப்பிக்கின்றோம்? ஒன்று. இரண்டாவது, இந்த யூபிலி ஆண்டில இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் அன்னை மரியாள் ஒரு நம்பிக்கையின் முன்மாதிரியாக இருக்கின்றாள், அல்லது ஒரு நம்பிக்கையினுடைய எடுத்துக்காட்டுள்ள ஒரு பெண்மணியாக வாழ்ந்ததினால் அவளை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்விலே பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றுகின்ற பொழுது ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த ஆசிரையும் அருளையும் உங்களுக்கும் எனக்கும் தருவார் என்கின்ற நம்பிக்கையில் நாம் அனைவரும் இங்கு அமர்ந்து இருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய அந்த 15வது நூற்றாண்டில துருக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒருவித பிரச்சனை. இந்த உலகத்துல மத பிரச்சனை எங்கு ஆரம்பித்தது என்றால் தொன்று தொட்டு. ஆக 15வது நூற்றாண்டில முக்கியமாக இந்த துருக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிகவும் கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஜான் என்கின்ற ஒரு படை தலைவனுடைய அவனுடைய வழிகாட்டுதலிலே சண்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அகிலம் முழுவதும் அப்பொழுது இருந்த கிறிஸ்தவர்கள் அனைவரும் கிறிஸ்துவ மக்களுடைய உரிமை பாதுகாக்க வேண்டும், கிறிஸ்தவர்களுடைய வெற்றி வாகைக்காக அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஆக அப்படி ஜெபித்ததன் விளைவு அவர்கள் அந்த 15வது நூற்றாண்டில துருக்கியர்களை தோற்கடித்து கிறிஸ்தவர்கள் வெற்றியை காணுகின்றார்கள். அப்பொழுது திரு அவையை வழிநடத்தி கொண்டிருந்தது 3ஆம் சிக்ஸ்தூஸ் என்கின்ற திருத்தந்தை. 3வது சிக்ஸ்தூஸ் என்கின்ற திருத்தந்தை. ஆக அவர் இந்த கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குரலை கேட்டு வெற்றியின் மன்னராக நம்மோடு உடன் இருக்கிறார், ஆகவே அவருடைய அன்பிற்காகவும் பிரமாணத்திற்காகவும் அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த விழாவை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இந்த விழாவானது தொன்று தொட்டு கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றது. பிரியமானவர்களே, இந்த விழாவினுடைய இன்னொரு மிக மிக முக்கியத்துவம் என்னவென்றால், சட்டங்களையும் இறை வாக்குகளையும் ஆண்டவர் இயேசு உலகிற்கு பகிரங்கமாக ஒரு இடத்துல சொல்லுவாரு, நான் இந்த உலகத்துல தீயை மூட்டவே வந்தேன். ஒன்று. இரண்டாவது, அவர் சொல்லுகின்ற வார்த்தை, இந்த உலகத்திற்கு நான் சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? பிளவினையை உண்டாக்க பண்ண வந்திருக்கின்றேன் என்று சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல அதை குறித்து அவர் எலியாவோடும் மோசேவோடும் உரையாடுகின்ற பொழுது சீடர்களுக்குள்ளாக ஒரு பெரிய கேள்வி. இவர் உண்மையாக ஒருவேளை மெஸ்ஸியாவாக இருந்திருந்தால், ஒருவேளை இவர் மெஸ்ஸியாவாக இருக்கிறார் என்றால், இவர் அடிக்கடி நமக்கு அவருடைய துன்பங்களை குறித்து பேசுகின்றார், அவர் படுகின்ற பாடுகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார். இது உண்மையாகவே நிகழுமோ என்கின்ற ஒரு கேள்விக்குறி அவர்களுக்குள்ளாக. ஏனென்றால் நேற்றைய நற்செய்தியில பார்க்கின்றோம், பேதுரு கடல் மீது நடந்து வருகின்ற இயேசுவை காணுகின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் பூதம் என்று அஞ்சுகின்றார்கள்.
ஆனால் பேதுருவிடம் ஆண்டவர் இயேசு அங்கு நின்று கொண்டு கடல் மீது நின்று கொண்டு நான் தான் என்று சொன்ன பொழுது துணிவோடு கேட்கின்றார், அப்படி நீர்தான் என்றால் நானும் நடந்து வர கட்டளையிடும் என்று சொல்லி வா என்ற பொழுது அவர் மகிழ்ச்சியாகத்தான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றார். பிரியமானவர்களே, வாழ்விலே ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டவன். முதலிலே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழுகின்ற வாழ்க்கை என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம். அதை அனுபவிக்க வேண்டும், அதை மகிழ்வோடு நாம் நகர்த்தி செல்ல வேண்டும். வாழ்விலே உண்மையாகவே கவலைகள் இருக்கலாம். இங்க இருக்கின்ற உங்களுக்கு மட்டுமில்லை, இங்க இருக்கின்ற குருக்கள், ஆயர்கள், திருத்தந்தை எல்லோருக்குமே கவலைகள் இருக்கலாம், ஏக்கங்கள் இருக்கலாம், கண்ணீர் வரலாம், சோர்வுகள். இவைதான் வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கம் ஆண்டவரை அனுபவிக்கின்றவர்கள் உண்மையாகவே அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற மகிழ்வுக்கு எல்லையே இல்லை. அதைதான் இன்றைய நாளினுடைய விழா நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. அந்த இடத்துல இந்த 3 சீடர்கள் மற்ற 9 சீடர்களுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் ஒருவேளை அங்கு சென்று இருக்கலாம், ஆண்டவர் இயேசு அழைத்து சென்று இருக்கலாம். அந்த 3 சீடர்களும் அவர்களுக்குள்ளாக அவர்கள் பார்க்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இது என்ன ஒரு கனவா நனவா என்று பிரமித்து போய் இருக்கின்ற பொழுது ஆண்டவரை பார்த்து பேதுரு மட்டும் துணிவோடு சொல்லுகின்றார். அதே பேதுரு நம்பிக்கையோடு துணிவோடு சொல்லுகின்றார், ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது எத்துணை நல்லது, நாம் இங்கே இருப்பது எத்துணை நல்லது. உமக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் மோசேவுக்கு ஒன்றும் 3 கூடாரங்களை நாம் அமைப்போம். அவர் என்ன கேட்கிறார் அந்த அனுபவத்துல அவருக்கே தெரியவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அனுபவம் என்பது ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் நம்பிக்கையை தரக்கூடியது. ஆகவேதான் அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வருகின்ற பொழுது மீண்டுமாய் பட இருக்கின்ற பாடுகளை குறித்து சீடர்களுக்கு விளக்கமாக சொல்லிக் கொண்டுவர். ஏனென்றால் சீடர்கள் எப்பொழுதுமே அவரிடத்திலிருந்து அவர்கள் எதிர்பார்த்தது ஒரு உயரிய அந்தஸ்து அல்லது ஒரு உயரிய பொறுப்பை நாம் பெற இருக்கின்றோம் என்கின்ற எண்ணம் தான் அவர்களிலே இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு இன்பம் மட்டுமல்ல வாழ்வு, துன்பமும் இருக்கிறது, அதை எவ்வாறு நாம் நகர்த்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அர்த்தத்தினை தான் இந்த விழாவில அவர்களுக்கு தருகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, 2018ஆம் ஆண்டை யாரும் அவ்வளவு சுமூலமா மறந்துட முடியாது. கொத்து கொத்தாக மக்கள் மடிந்தார்கள், கொத்து கொத்தாக மக்கள் மடிந்தார்கள். 18, 19, 21ஆம் ஆண்டு பாதி வரைக்கும் மக்கள் எங்கு நோக்கினோம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த உலகமே ஸ்தம்பித்தது. பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த மக்களுடைய வாழ்வு ஸ்தம்பித்தது. கொரோனா உலகை ஆட்டி படைத்தது. ஆனால் இந்த 2018ஆம் ஆண்டு அந்த இறுதியில ஒரு மனிதன் அகில உலகத்தில் இருக்கின்ற கத்தோலியர்களையும் வழிநடத்துகின்ற அந்த மனிதன், மாமனிதன், மழை பெய்கின்ற பொழுது தன்னந்தனியாக பேராலய, அதாவது ராயப்பருடைய பேராலய சொதுக்கத்தில் தனியான ஒரு மனிதனாக அமர்ந்து கொண்டு ஜபமாலை ஜபித்துக் கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்பிக்கையை மக்களுடைய உள்ளத்துல ஆழமாக விதைத்த ஒரு மாபெரும் நபராக உலகம் பார்த்தது. உலகமெல்லாம் ஸ்தம்பித்த இந்த வேளையில் இந்த மனிதன் யாரிடத்துல அதிகமாக வேண்டினான் தெரியுமா? அன்னையினிடத்துல உலகத்தை ஒப்பு கொடுத்தார், உலக மக்களை ஒப்பு கொடுத்தார். உலகத்தினுடைய அந்த சாவுகளின் மத்தியில இதோ அன்னை மரியாள் நமக்கு நம்பிக்கை தருகின்ற, நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக அவள் இருப்பவள் என்பதை உலகிற்கு அவர் எடுத்து காட்டுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அன்னை எந்த விதத்துல நம்பிக்கையின் முன்மாதிரியாக இருக்கின்றாள், நம்பிக்கையின் திருப்பயணியாக இருக்கின்றாள். இவருடைய வாழ்க்கை பயணம் எங்கு ஆரம்பிக்கின்றது? முதலில ஆண்டவர் இவரை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்துல ஆசை வைத்த பொழுது இவள் நம்பிக்கையின் முன்மாதிரியாக இருக்க போகின்றாள் என்கின்ற ஒரு தயாரிப்பு அங்கேயே ஆரம்பிக்கின்றது. ஆகவேதான் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மீட்பு வரலாற்றிலே நீ இணைய வேண்டும் என்று சொன்ன பொழுது அன்னை மரியாள் சற்றும் சஞ்சலப்படாமல் முதலில மௌனம் காக்கின்றான். பரபரப்பு கிடையாது. விவிலியத்தில் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு அந்த குடும்பத்திற்கு சென்ற பொழுது மார்த்தாள் பரபரப்பு, வந்திருக்கின்ற விருந்தினரை சிறந்த முறையில உபசரிக்க வேண்டும், அந்த ஒரு பரபரப்பு.
ஆனால் மரியாள் அமைதியாக பாதத்திலே அமர்ந்து கொண்டு இறை வார்த்தையை கேட்கின்றாள். அதே ஒரு மனநிலைதான் அன்னை மரியாவுக்கும். ஆக மீட்பு வரலாற்றில அன்னையை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, அந்த கபிரியேல் தூதர் வழியாக இந்த செய்தியை கொடுக்கின்ற பொழுது, அருள்மிக பெற்றவளே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, யூத சமுதாயத்திலே ஒரு பெண் என்பவள் அருள் நிறைந்தவள் என்று அந்த வாழ்த்தை பெறுகிறாள் என்று சொன்னால், அந்த சமுதாயமே அவளை உறங்கட்டும். அந்த சமுதாயமே அந்த பெண்ணை வேறொரு கண்ணோட்டத்தோடு பார்க்கும். ஆனால் அன்னை மரியாளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கபிரியேல் வழியாக அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொன்ன பொழுது சற்றும் பதறாமல், படபடக்காமல் அமைதி காக்கின்றாள், மௌனம் காக்கின்றாள். அந்த மௌனமே நம்பிக்கையின் முதல் படி. மௌனம்தான் நம்பிக்கையின் முதல் படி என்று சொல்லுவார்கள். The silence is the first step of the hope. பிரியமானவர்களே, அந்த தருணத்துல பரபரப்பு இருக்கக்கூடாது. அந்த தருணத்துல உலகத்தினுடைய பலவித சிந்தனைகள் நம்மை ஆட்டலாம். ஆனால் சோர்ந்து விடக்கூடாது, துவண்டு விடக்கூடாது. மௌனம், அமைதி காக்க வேண்டும். அன்னை மரியாள் நிதானித்தாள். இந்த வார்த்தை எத்தகையோ என்று எண்ணினாள் முதலில. அடுத்ததாக அவள் செய்கின்ற காரியம், உலகத்துல தனக்கு கிடைத்த அந்த ஒரு பெருமையை ஓடோடி சென்றும் அங்கும் இங்குமாக விவாதம் மேடையில விவாதிக்கவில்லை. மாறாக அமைதியாக செய்தியை கொண்டு வந்த தூதரிடத்திலே மீண்டும் கேட்கின்றாள், இது எப்படி ஆகும்? How it is possible? கணவனை அறியாத எனக்கு how it is possible? கேட்ட பொழுது மீண்டுமாக இது தூய ஆவியுடைய வல்லமையால் என்று சொன்ன பொழுது மீண்டுமாக எனக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற, எனக்கு நம்பிக்கையின் வழி நடத்துகின்ற தூய ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். இதை அன்னை மரியாள் இரண்டாவதாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். மூன்றாவதாக அந்த பொறுமையினுடைய கிளைமேக்ஸ், உச்சகட்டம், அவள் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை. பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இந்த நம்பிக்கையின் முதல் படியாக இந்த மௌனத்தை காத்து படபெடுக்காமல் முடிவெடுத்த பொழுது அவள் சொன்ன வார்த்தை, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை. எப்படி நான் அடிமை? அதை செயலிலே காட்டுகின்றாள். ஓடுகின்றாள் தன்னுடைய உறவினர் எலிசபெத்தலை சந்திக்க. எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்கின்றாள். ஒருவேளை நம்மிலே யாராவது அன்னை மரியாளுடைய இடத்துல அப்பொழுது இருந்திருந்தால், நான் ஏன் போய் செய்யணும், நான் எதுக்கு செய்யணும், நான் தான் கடவுளுடைய அம்மாவை போறேனே, இயேசு ஏன் உதிரத்துல பிறக்க போறாரு, எல்லாரும் நீங்க தான் எனக்கு சேவை பண்ணணும், எதிர்பார்த்து இருப்போம். ஆனால் அன்னை மரியாள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. செல்லுகின்றாள், எலிசபெத் அம்மாளுக்கு பணிவிடை புரிகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நம்பிக்கையினுடைய ஒட்டுமொத்தமான ரோல் மாடல், அதாவது முன்மாதிரியாக இருக்கின்ற அன்னை மரியாள், நான் இனி இந்த உலகத்துல எனக்கு எல்லாமுமே என்னை இந்த மீட்பு வரலாற்றில் இணைத்த ஆண்டவர் தான் என்று சொல்லி அன்றிலிருந்து அவள் இறுதி வரைக்கும் ஆண்டவர் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு அந்த நிகழ்வு வரை எல்லா நிலைகளிலும் துவண்டு போகாமல், நம்பிக்கை மட்டும் இழக்காமல் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அதுதான் அவளுடைய மகத்துவம். சிமியோன், மூன்றாவது நிகழ்வு. சிமியோன் இறைமகன் இயேசுவை கரத்திலே ஏந்தி, ஆண்டவரே இப்போது உமது அடியானை அமைதியாக போகவிடும், இதோ மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன என்று ஆண்டவரை போற்றி பெருமையோடு போற்றி புகழ் பாடிய சிமியோன் அதோடு நிறுத்தி இருந்திருக்கலாம். அதோடு நிறுத்தி சந்தோஷமா அந்த குடும்பத்தை அனுப்பி இருக்கலாம். ஆனால் மறுபக்கம் திரும்பி அன்னை மரியாளை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும், உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். பிரியமானவர்களே, அவளுடைய உள்ளமானது இதுவரை கொண்டிருந்த நம்பிக்கை சுக்கு நூறாக உடைந்திருக்கலாம், சிதறி இருக்கலாம். ஆனால் அன்னை மரியாள் மீண்டுமாய் இது எல்லாவற்றையும் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தாள். எல்லா நிகழ்வுகளையும் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தாள். என்று எத்தனை பேர் உண்மையாகவே இந்த இறை வார்த்தை என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எனக்குள்ளாக, என்னுடைய கணவனுக்குள்ளாக, என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கின்ற பிரச்சனையை நான் வைத்துக் கொள்ளாமல் ஊரறிய உலகறிய காட்டிக்கொண்டு இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்றால் என்ன, குடும்பம் என்றால் என்ன,
இவற்றுக்கான வாழ்க்கை பாடத்தை, விடயத்தை நாம் எங்கு கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், அது திருக்குடும்பத்திலே வாழ்ந்த அன்னை மரியாள், சூசை, இயேசு இவர்களைத்தான் நாம் பார்த்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இது நாம் அன்னை நமக்கு முன்மாதிரியாக காட்டுகின்ற ஒரு வாழ்க்கை பாடம். மூன்றாவது சிந்தனையாக யூபிலி ஆண்டு. இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த யூபிலி ஆண்டை நாம் நம்பிக்கையின், எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று நாம் விழா கொண்டாடுகின்றோம். விழா கொண்டாடுவதற்காக தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நம்பிக்கை என்பது ஒவ்வொருடைய மனிதனுக்கும் இன்றைய காலகட்டத்தில் மிக 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 அவசியமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், ஏனென்றால் நாம் வாழுகின்ற நாட்கள் எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள் யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. இன்று நான் உங்களிடம் திருப்பலி ஆற்றிக் கொண்டிருக்கின்றேன். திருப்பலி முடிந்து நான் மீண்டும் என்னுடைய இடத்திற்கு செல்வேனா என்பது கேள்விக்குறை. இத்தகைய கேள்விகளில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் தொடக்கத்திலே நான் கேட்டேன், எத்தனை பேருக்கு கவலை இருக்கு, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. எல்லாவற்றையும் குறித்து கவலையாக இருக்கின்றோம். என்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலை, குடும்பத்திலே திருமண வயதிற்கு வந்திருக்கின்ற என்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலை, அல்லது என்னுடைய பணியை குறித்து கவலை, அல்லது என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்களை குறித்து கவலை. இப்படிதான் இன்றைய நாட்களிலே நீங்களும் நானும் கவலைகளிலே இருக்கின்றோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கவலைப்படுவதனால் எந்தவித பயனும் இல்லை. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். ஆண்டவர் சொல்லுகின்றார், என் அருள் உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும். ஆக அவருடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை அன்னை மரியாளை போல அவரிடத்திலே கொடுத்து விடுவோம். இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை. அவ்வாறு நீங்களும் நானும் நம்மை சரணாகதியாக கடவுளுக்கு முன்பாக நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், உண்மையாகவே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டதாக இருக்கும். அன்றிலிருந்து என்னுடைய தேடல் என்பது, என்னுடைய மாற்றம் என்பது, நான் எதிர்பார்க்கின்ற என்னுடைய வாழ்வின் மாற்றம் என்பது ஆண்டவருடைய கிருபையினால் அது மிகவும் ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வாக அமைந்துவிடும். அப்படி அந்த வாழ்வு இருக்கின்ற பொழுது அன்னை மரியாளோடு நீங்களும் நானும் இணைந்து கொண்டு இந்த புகழ்பாவை நீங்களும் நானும் பாடுவோம். என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் களி கூறுகின்றது. ஏனெனில் தாழ்நிலையில் நின்ற தம் அடியவளை ஆண்டவள் தயவுடன் கடைக்கண் நோக்கினார். இதோ இந்நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே. ஏனென்றால் அவளை பேருடையாள் என்று போற்றி இன்று வரை நாம் மறக்காமல் நம்முடைய குடும்பத்தினுடைய பாதுகாவலியாக, நம்முடைய உள்ளங்களுடைய பாதுகாவலியாக, நம்முடைய சமுதாயத்தின் பாதுகாவலியாக, ஏன் நம்முடைய திரு அவையினுடைய பாதுகாவலியாக நாம் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த யூபிலி ஆண்டில 3 காரியங்களை நாம் நிச்சயமாக மறக்கவே கூடாது. ஒன்று, நம்முடைய நிலங்களை, அதாவது நிலங்கள் என்றால் நாம் வாழுகின்ற இந்த இயற்கை பூமியை நாம் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, யாரிடமாவது கடன் பட்டு இருந்தால் அல்லது கடன் கொடுத்து இருந்தாலோ வாங்கி இருந்தாலோ அதை இரட்டிப்பாக வட்டியாக வாங்காமல் அதை மறந்து மன்னிக்க வேண்டும். மூன்றாவதாக, பிரியமானவர்களே, அடிமைகளுக்கு சுதந்திர வாழ்வு. குறிப்பாக நம்மை கவ்விக்கொண்டிருக்கின்ற அல்லது நாம் கவ்விக்கொண்டிருக்கின்ற எல்லாவித துர்குணங்களையும் அப்புறப்படுத்தி ஆண்டவருடைய சந்நிதியில அவருடைய அன்பு பிள்ளைகளாக அன்னையை போற்றுகின்ற, அன்னை காட்டுகின்ற நம்பிக்கையில நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை என்கின்ற பயணத்தை செலுத்த தொடர்ந்து இந்த திருப்பலியில மன்றாடுவோம். ஆமேன்.